Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஷோ தான் பார்க்க போறோம். சோ வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு ஓவராலாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனு ப்ளஸ் இது இல்லாமல் என்னென்னா இது வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வி கால் இட் அஸ் அ வெஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ ஒரு வெஜ் ஆல் டைம் ஹையில் வந்து வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் வெஜ்ஜில் வந்து திருப்பி இந்த இடத்துல மறுபடியும் இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ திருப்பி மார்க்கெட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 22,250 ஸோ அரௌண்ட் 22,250 ரேஞ்சில் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்குது மார்க்கெட். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வெஜ்ஜு ஒரு வேளை இது பிரேக் ஆச்சுன்னா கூட இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ரேஞ்ச் பிரேக் ஆகி கீழே வரணுன்னா கூட நமக்கு அரௌண்ட் இந்த 20,500 ரேஞ்சிலேருந்து இந்த ஒரு 20,000 ரேஞ்சு, இந்த ரேஞ்சு கீழே போனால் தான் உங்களுக்கு செல் ட்ரெண்டே ஆரம்பிக்குமே தவிர அது வரைக்கும் நிஃப்டி உங்களுக்கு ஓவரால் பை ட்ரெண்டு தான். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,250 இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்டும் சரி நிஃப்டி 50யும் உங்களுக்கு நல்ல ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பூம். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, அதே டைமில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸாகவும் இந்தியன் மார்க்கெட் இஸ் பூமிங். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ கூட தீபக் சார் போட்டிருப்பார் உங்களுக்கு. இந்தியா சென்டர்ட் இன்டு $4 trillion ஸ்டாக் மார்க்கெட் ஒர்த் ஆஃப் எக்கானமி. ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் போகுது. நம்ம வந்து பூமிங் எக்கானமியில் இருக்கும். ஸோ இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் தி மார்க்கெட்ஸ். கரெக்டான இதுவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ க்ரோ வித் தி எக்கானமி ஆஸ் வெல். ஆல்ரைட். ஸோ நிஃப்டி 50 வரத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 22,250 தான் இருக்குது. கீழே வந்தாலும் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறது இட் வில் பி a பெட்டர் ஐடியா. ஆல்ரைட். ஸோ தட் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் போச்சு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆகிடுச்சு. தெரியுதா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல் மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் லாஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல சேனல் மாதிரி ஆச்சு. ஆனால் இப்போ சேனல் வந்து நடுவுலேயே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு இப்போ திருப்பி வந்து எங்கே இருக்குன்னா இந்த சேனலோட சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் ஏரியா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏறும்போது பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஏற தான் செய்யும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து அரௌண்ட் 46,000 to 46,500 ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கீழே விழறதுக்கு அளவு இல்லை. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன எடுத்துருக்குன்னா டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு திருப்பி ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மறுபடியும் இந்த இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 49,000. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,000 தான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 49,000 and 50,000 என்ற போது இந்த இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்த நார்மலாகவே 50,000 மார்க்கில் வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து நார்மலாகவே எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் எல்லாரோட மைண்ட் செட்லையும் என்னென்னா 50,000 போயிடுச்சு ஒரு செல் ஆஃப் பண்ணிடலாம், எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியுது என்னென்னா தெரியாதது 49,000லேருந்து 50,000க்குள்ளேயே உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே 50,000ன்றது தெரியும். ஆனால் 40,000 9,000 எதுக்கு ரவுண்ட் ஆஃப் வரட்டுமே 50,000 வந்தவொடனே க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 49லேருந்தே பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 50 போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே மாட்டிப்பாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் 49,000லேருந்து 50,000 போகிற கேப்புக்குள்ளேயே ட்ரெண்ட் ரிவர்சல் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சதுன்னா கரெக்டாக பார்த்துட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வர்றது இட் வில் பி சேஃப். வெளியேனா லாங் டேர்முக்கு சொல்ல ஷார்ட்டாக கரெக்ஷன் வரலாம். ஏன்னா 49 எடிச்சிட்ட பிறகு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ஓவரால் லாங் டேர்ம் பை ட்ரெண்டு தான். ஆனால் கொஞ்சம் நேரத்து கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸை கரெக்டாக பாருங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கீழே வர ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு மேலே ஏறும்போது நல்ல ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நல்ல பூம் இருக்கும். பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 49,000, அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 50,000 வந்து நிற்கும். ஸோ பேங்க் நிஃப்டியும் இதுதான் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இல்லை. ஓவரால் ட்ரெண்டு லாங் டேர்ம் இட் இஸ் பை ட்ரெண்ட். சின்ன சின்ன கரெக்ஷனை பார்த்து பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரைட்.
ஸோ தட் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்த கோல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் கோல்டு க்ரூட் ஆயில் கூட பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை ப்ராக்ரெசிவாக ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணி ப்ராப்பர் டூல்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் எங்கே போக போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்களும் அதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், நமக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர் 4 இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி பிரான்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை 3 இடத்துலையுமே வந்து நமக்கு மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த வாரம் மட்டும் பொங்கல் லீவ்ஸ் வர்றதுனால உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இந்த வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மற்ற வீக் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக மண்டேயில் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு வெனஸ்டேயில் வந்து ஜாயினிங் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொங்கல் முடிச்சுட்டு வெனஸ்டே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெங்களூரில் எப்பவும் போல் உங்களுக்கு ஃப்ரைடேஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணாலும் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இது என்னென்னே தெரியாமல் டேரெக்டாக வந்துட்டு நான் லாஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு பண்ணும்போது டெஃபினட்டாக இட் வில் பி அ வெரி ப்ராக்ரெசிவ் திங். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுவாங்கன்றதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது நீங்களும் மார்க்கெட்டை ஒரு ப்ரொஃபஷனல் வியூ பாயிண்ட்லேருந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வேணுன்றவங்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு கற்றுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கோல்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரேடில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கோல்டு வந்து நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ வந்து இந்த இடம்லாம் வந்து இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ வெரி ஸ்ட்ராங் லைன் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, $2075 to $2080. இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் எப்போவுமே இந்த 75 to 80 வரைக்கும் மேக்ஸ் வருமே தவிர, ஆனால் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது. ஏன்னா திஸ் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது நிறைய பேர் தெரியாமல் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இது நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அக்யூமுலேஷன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய ரிசர்ச் உள்ளே பண்ணதுனால சொல்கிறேன் நான். கோல்டு மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இந்த சப்போர்ட், இந்த நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1960க்கு கீழே ட்ரேட் பண்ண முடியலை, இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வாட்டி $2080 உடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கீழே வரணுன்ட்டு. ஆனால் இப்போ வந்து ஃபேஸஸ் மாறும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அக்யூமுலேஷன் மாறும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மாற்றிக்கணும். இந்த வாட்டி உங்களுக்கு $2080 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சுனால், ஒரு வேளை வீக்லியில் க்ளோஸ் ஆச்சுனால் டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோல்டு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா $2250. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2600, 2250, அதுக்கு அடுத்தது 2600. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 ஆக்ட் பண்ணும், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் அடுத்த ரேஞ்சு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற ரேஞ்சு. ஸோ கோல்டு வந்து வரக்கூடிய நாட்களில் $2080 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் $30 தான் இருக்குது. உடச்சிதுன்னா அடுத்தது நமக்கு 2250 and 2600. அப்படின்னா நம்ம ஊருக்கு கோல்டு தங்க ரேட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 6500லேருந்து 7000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ கோல்டு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வர முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டே வாங்க. டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கோல்டு நல்ல பையிங் ஸ்ட்ரீக்கில் இருக்குது. 2080 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் உடச்சிச்சுன்னா இந்த வாட்டி பூமில் தான் கோல்டு போக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ திஸ் இஸ் ஃபார் கோல்டு. நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஏரியா எதுனா இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ரூட் ஆயில் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் வீக்லி சப்போர்ட். இது பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம் தான் இந்த க்ரூட் ஆயில் $60 ரேஞ்சு. எப்போ அந்த பீக் அடிச்சு $120 கீழே வந்துச்சோ அந்த $60 ரேஞ்சுன்றது உங்களுக்கு அப்படியே ஸ்டாக்னேட்டாக மெயின்டைன் ஆகிட்டே வருது. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக என்ன ஆகிடுச்சு,
ஒரு வாட்டி இந்த லெவல் வரும்போது ஒரு ரீபவுண்ட் இருக்கும். இந்த வாட்டியும் கரெக்டாக $60 வரும்போது மார்க்கெட் மறுபடியும் உங்களுக்கு ரீபவுண்ட் கொடுத்துச்சு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரூட் ஆயில் ஆஃப்டர் அ லாங் டைம் மார்க்கெட் என்ன இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரூட் ஆயில் என்ன இருக்குது உங்களுக்கு கரெக்டாக ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் ஹேஸ் பீன் பிரீச். ஸோ இப்போது மார்க்கெட் கரெக்டாக வீக்லியோட சப்போர்ட் லெவலில் வந்துட்டு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆகிருக்கு. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் இது ஒரு ட்ரெண்ட் லைனாக பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா $95. ஸோ க்ரூட் ஆயில் அரவுண்ட் $76. இது வந்து நெக்ஸ்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ க்ரூட் ஆயிலோட அடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா $76 இருக்குது. ஒரு வேளை $76 மார்க்கெட் ப்ரீச் ஆச்சு, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜஸ் போய் ஃபைனலாக எங்கே போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா $95 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மேபி பேர் தெரியுமான்னு தெரியல, ரெட் சீல ஆல்ரெடி ஒரு மேஜர் வார் மாதிரி போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் அ வார். என்னென்னா இந்த ஹூதிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த கப்பல்கள்லாம் வந்து நோண்டிட்டு இருக்காங்க. அது இப்போ நீங்கள் நியூஸில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்னா இப்போ யூஎஸும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, இந்தியாவும் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்கேஸ் அது இன்னும் ஒரு மேஜர் வாராக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் ஈரான் உள்ளே வருது, வாராக பிரேக் அவுட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தான். ஸோ இந்த நியூஸ் வர்றதுக்கும் நம்ம டெக்னிக்கல் ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு, ப்ளஸ் நியூஸ் பேக்கப் தான் பண்ணும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணுன்னா நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே டெக்னிக்கலில் உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். அதை ஃபியூவல் பண்ணி ஏற்ற வைக்கிறது தான் நியூஸு. அந்த நியூஸ் இப்போ கரெக்டாக வந்துச்சுன்னா ஒருவேளை இந்த பிரேக் அவுட்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இன்கேஸ் அந்த ரெட் சி பற்றி தெரியணும், அதை டீட்டெயிலாக அதை கேஸ் ஸ்டடி வேணும், இன்கேஸ் இந்த ரெட் சி எப்படி இருக்குது, இந்த ரெட் சியில் என்ன வாரா இல்லை என்ன நடக்குது, யார் இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க, இதனால் என்ன எக்கனாமிக்கலாக நமக்கு எந்த க்ரூட் ஆயிலில் இம்பாக்ட் ஆகும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் சி வீடியோ வேணும்ன்ட்டு டெஃபினட்டாக நான் அதோட கேஸ் ஸ்டடி கிளியராக உங்களுக்கு போடுறேன். ஆல்ரைட். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ரிவ்யூ அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலராக ரிவ்யூ ப்ரிவ்யூ இனிமேல் நம்ம கொடுக்குறதில்ல. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ரிவ்யூ ப்ரிவ்யூ வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு மாற்றிட்டோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பியூர்லி நாட் ஃபார் கால் சேக். டெக்னிக்கல் ஒர்க் ஆகும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை காட்டுறது. நீங்களும் இதை கற்றுக்கிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்களும் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக ப்ரூவ் பண்ணுறது தான் இதை காட்டுறதை தவிர திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ். நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் எடுத்துகிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பி சக்ஸஸ்ஃபுல். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.